உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. Thank you Lord. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது.
கிருபை விலகாது. ஒரு நாளும் உங்களை விட்டு அவருடைய கிருபை விலகாது. அப்பா, உங்கள் கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் உங்கள் மேல் இருக்கும். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் சரி, மனிதர்கள், நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள், நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் விலகி போனாலும் சரி, அவங்க உங்களை நீங்கள் நம்பி அவங்க ஏமாற்றினாலும் சரி, கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்னைக்கு ஆண்டவர் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாரு. அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலை பெயராது. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தேவைக்கு எந்தெந்த மனிதர்களையோ நோக்கி பார்த்துருப்பீங்க, யார் யாரையோ கைவிட மாட்டாங்கன்னு நம்பியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், என் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாருல, அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வேலையில் நம்ம விட்டு விலகி போகிற, நம்மளை கைவிடுகிற மனிதர்கள் முகத்தை எத்தனை தடவை நம்ம நோக்கி பார்த்துருக்குறோம். இந்த வேலையில் நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறவரை நோக்கி பாருங்கள். இந்த வேலையில் அப்பா எங்களை விட்டு விலகாதவரேன்னு சொல்லுங்கள். நம்மளை விட்டு கைவிடாதவரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு நிலை பெயராது. தேங்க்யூ லார்ட். அப்பா, நன்றி 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 சொல்கிற ஆண்டவர். உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மேலே இருக்கட்டும். இந்த வேலையில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்பா உங்களை நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்கள். உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, ஏன்னா ஒரு மனுஷங்கிட்டே போய் நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் இந்த காரியத்தில்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உங்களை தவிர அது யாராலே செய்ய முடியாதுன்னு. இன்றைக்கி அதே வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும், எங்கள் பிஸ்னஸ்க்கு, எங்கள் வேலைக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் ஊழியத்துக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தேவைகளுக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் சரீர சுகத்திற்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோன்னு சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல இருப்பாங்களாம். இப்போ நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கோம்னு அவரை பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் இப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கோன்னு சொன்னோமோ அந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அந்த காரியம் ஒரு காரியமும் உங்களை அசைக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி இறங்கியிருக்கீங்க. அவரை நம்பி ஊழியத்தில் அவரை நம்புறீங்களா? உங்கள் ஊழியம் அசைக்கப்படாது. உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸில் அவரை நம்புறீங்களா? உங்கள் பிஸ்னஸ் அசைக்கப்படாது. உங்களுடைய சுகத்துக்கு அவரை நம்புறீங்களா? உங்கள் சரீரம் வியாதி இல்லாமல் இருக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள். அழிகுது போகிற ராஜ்யத்துக்குரியவர்கள் இல்லை. நம்ம எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள். நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்போம். பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. பயத்திற்கு நம்ம தூரமாவோம், திகிலுக்கு தூரமாவோம், கொடுமைக்கு தூரமாவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உங்கள் எல்லைகள்லே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறனால. அப்பா நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறனால நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்போம் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறனால நாங்கள் பயமில்லாது இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால கொடுமைக்கு தூரமாக இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால திகிலுக்கு தூரமாக இருப்போம். உங்களை நம்பி இருக்கிறனால எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் தான் எங்களை சூழ்ந்து இருக்கும். கொடுமை, பயமெல்லாம் எங்களை விட்டு தூரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்பா நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட், இந்த வேலையில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற பயம் அவர்களை விட்டு தூரமாவதாகன்னு சொல்கிற இயேசுவின் நாமத்தில். திகில் அவர்கள் குடும்பங்களை விட்டு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தில். கொடுமை அவர்கள் குடும்பங்களை விட்டு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தில். சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு எல்லா குடும்பங்களையும் நிறைப்பதாக, எல்லா குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாகன்னு சொல்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால. அப்பா எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் 9வது வசனம் படிங்களேன். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா. எதை தேடி நீ கடலுக்கு போனியோ அது ப்ரிப்பேர்டா அங்க இருக்கு. எதுக்கு இந்த போராட்டம்? எதுக்கு இந்த அவசரம்? ஏதாவது கிடைக்குமான்னு போனீங்க, அதை கரையில் வந்து பார்த்தா அவர் ப்ரிப்பேர்டாக வச்சுட்டா. சொல்லட்டுமா? எதுக்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ பேசாமல் அவர் சமூகத்தில் உட்காருங்க, எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு.
நம்ம அவசரம் நமக்கு கண்ணில் காட்ட மாட்டேங்குது. நம்ம அவசரம் தான் நம்ம கண்ணை மறைக்குது. ஐயோ ஐயோ அப்படின்றோம், அதுதான் நம்ம கண்ணை மறைச்சிருது. ஆகாரு பக்கத்துலேயே தண்ணி இருந்துச்சு. நான் அந்த ஆகாரமா 2 வாட்டி போகும்போது பாருங்கள், 2 வாட்டியும் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும் போதும் ஒரு தண்ணீர் அண்டையில் தான் அந்த தேவதூதன் சந்திக்கிறாரு. இந்த வாட்டி தண்ணியில் புல்ல சாகரான போதும் பார்த்தீங்கன்னா கண்ணை ஏறெடுத்து பார்த்தால் அங்கே தண்ணி இருந்துச்சு. உங்கள் அவசரம், உங்களுடைய துக்கம் உங்கள் கண்ணை மறைச்சிரும். மேரி அம்மா ஜீசஸ் கிரைஸ்ட்டு இறந்து உயிரோடு வந்த உடனே அவரை பார்த்து துக்கத்தில் நிறைஞ்ச என்னமா சொன்னாங்க, தோட்டக்காரன்ட்டாங்க. எந்த கண்ணாடி போட போகிறீங்க? துக்கத்தின் கண்ணாடி, அழுகையின் கண்ணாடி பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து நின்னாலும் தோட்டக்காரன்னுவீங்க. நீங்கள் தோட்டக்காரர் வந்திருக்கிறாரு, மேரி அப்படின்னாரு. ஐயோ ரபினாங்க, வார்த்தை வந்துச்சு, கண்ணை திறந்துருச்சு. அல்லேலூயா. எம்மாவூர் சிஷ்யர்களும் அதே கதை தான், துக்கத்தால் நிரம்பி இருந்தாங்க. இயேசு கூட நடந்து வந்துக்கிட்டே வராரு. இயேசுனே தெரியல அவருக்கு. அவரை பார்த்து என்னம்மா கேட்குறாங்க, நீர் என்ன புறஜாதியா, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு விட்டு வெளுத்து வாங்குவார் பாருங்க. அப்புறம் தான் வார்த்தை வந்தவொன்னு, ஐயோ நமக்குள்ள நெருப்பு மாதிரி இல்லையா அந்த வார்த்தை தாங்க நம்ம கண்களை திறக்கும். துக்கம் நம்ம கண்களை மூடிடும். நம்ம அவசரம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போகிறது. ஏன் கஷ்டம், ஏன் நஷ்டம்? இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறாரு அவருக்கு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. என்ன தெரியுமா, தன்னை மறுதலித்து போனவனுக்காக, தன்னை விட்டுட்டு ஓடினவங்களுக்காக, துரோகம் பண்ணவங்களுக்கு என்னமா பண்ணுறாரு, குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜீசஸ் சமைச்சிக்கிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்க்க முடியுமா? கறி நெருப்புலாம் போட்டு என் பிள்ளைங்க என்ன, அது விட்டுட்டு போனவங்களே என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளே ஏதாவது கிடச்சிதா? என்ன சொல்கிறாரு, பிள்ளைகள் தான் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கட்டுமே, யாராவது ஒருத்தவங்க 90% நல்லது பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு 10% தான் கெட்டது நடந்திருக்கும். அந்த உலகம் என்ன தெரியுமா, என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், அந்த 90 மறந்துடுவோம், அந்த 10 தான் நம்ம கண்ணில் நிற்கும். பண்ணிட்டான் பிரதர், செஞ்சிட்டான். ஐயோ பிரதர், அந்த 90 நல்லது இருக்கே, அது வரவே வராதுல, இந்த 10 தான் நிற்கும். அந்த 10 விடுங்க, 99 நல்லது இருக்கும். என்னை காட்டி கொடுத்துட்டு ஓடினாங்க, என்னை வந்து மறுதளிச்சுட்டு ஓடினாங்க, என்னை சபிச்சாங்க. ஒரு வேலைக்காரிக்கிட்ட போய் என்னை வந்து சபிச்சாங்க. அவன் பேதுரு தெரியுமா, காட்டி மறுதளிச்சுட்டு மட்டும் போல சபிச்சுட்டு போனார் ஜீசஸை. கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிருக்கிறாரு ஜீசஸை தெரியுமா. எங்க நம்மையும் பிடிச்சிருவாங்களோ, இயேசுவை சபித்தாராம். அப்படி போன கூட்டம் தகப்பனுடைய உள்ளம் தேடி வருகிறது. அல்லேலூயா. வந்தார், வந்து என்னமா செஞ்சார், நீங்கள் வந்து பேசிட்டு போனால் கூட பரவாயில்லைங்க. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர்களுக்காக அங்கே சமைத்து கொண்டு இருந்தார், குக் பண்ணுறாரு, அடுத்தது சர்வ் பண்ணுறாரு, எடுத்து கொடுக்குறாரு, சாப்பிடுங்க. இதுதான் தகப்பனின் உள்ளம். இன்றைக்கி ஒன்று திரும்ப வந்துருங்க, தகப்பனுடைய அன்புக்குள்ளே வந்துடுங்க. அவர் ப்ரிப்பேர்ட் லைஃப், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எங்கே இவங்க கரையில் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க கரையில் இருந்தானே கடலுக்கு போனாங்க. இவங்க கரையில் இருக்கிறத அவங்க தேடி வந்தார். வந்தபோது பார்த்தா அவங்க கரையில் இல்லை. அப்பயும் அவரை விட்டுட்டு கடலுக்குள்ளே போயிட்டாங்க. கடலுக்குள்ளே போனவன் கரைக்கு வர வரைக்கும் காத்து கொண்டு இருந்தார், இரவெல்லாம் காத்து கொண்டு இருந்தார். என் பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணியிருந்தார். திரும்ப கடலுக்குள்ளே போல, ஏற்கனவே செஞ்சு காமிச்சிட்டாரு, தான் அன்பெல்லாம் வெளிப்படுத்தி காட்டிட்டாரு. திரும்பவும் இல்லை, ஏற்கனவே அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு 10 வாட்டி இல்லை, இன்னைக்கு வேற ஒன்று சொல்லி கொடுக்குறேன். கடலுக்குள்ளே போய் தானே பிடிச்ச, வா உனக்கு கரையிலேயே பிடிக்க வைக்க முடியும்னு காட்டுறான் உனக்கு, வா. நம்ம நினைப்பு அங்கே போட்டால் தான் வலை கிடைக்கும், இங்கே போட்டால் தான் வலை கிடைக்கும். ஆண்டு சொல்லுவார், தரையில் போடுறா, வெறுந்தரையில் போட உனக்கு மீன் கிடைக்கும்னுவார். தண்ணியில் மீன் வெறுந்தரையில் போட்டுப்பார். ஆண்டர் சொல்லுவார், நீ வெறுந்தரையில் வலையை வீச, வலையை நான் நிரப்புறேன். ஏன்னா கடலோ அது ஆறோ அது குட்டையோ அது வெறுந்தரையோ நிரப்புறது அவர். நம்ம நிரப்ப போகிறோம், வலையை நிரப்புறது அவர். வலை நிரம்போம், எங்கேயா இருந்தாலும் வலை நிரம்போம். ஒன்றே ஒன்று,
ரைட் சைடில் போகிறோன்னு சொன்னால் இல்லை ஆண்டவரே லெஃப்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, லெஃப்ட்டில் வீசுகிறேன் அப்படின்னா லெஃப்ட்லேயே விடுவார் ஒன்று. ஓ போய் கஷ்டப்படு, லெஃப்ட்டில் போடுறேன், ஃப்ரண்ட்டில் போடுறேன், பேக்கில் போடுறேன், சொல்கிறது ரைட்டில் போட்டால் அழுகிட்டு போயிடலாம். நல்ல பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரைட்டில் போடு போனால் ரைட்டில் போட்டு அள்ளிட்டு போயிடுவாங்க. இல்லை கொஞ்சம் முரடு பிடிக்கிற பிள்ளைங்க என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆண்டவரே இல்லை அப்படின்னா சரி நீ போடு பார்ப்பறேன், நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டில் போட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு பேக்கில் போட்டு நிரம்ப, அது எப்படா நிரம்பும்? நான் தான் சொல்லிட்டேன்ல ரைட்டில் போடுங்க. அப்புறம் தலைவர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீ போட்டு பாரு, கை காலெலாம் வலிச்சு ஆண்டவரே நிரம்பலை இப்போ வலிக்கு. அப்பயும் குசும்பா எனக்கு கேட்டார். நான் கேட்டேன், ஆண்டவர் இந்த குசும்பு உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் உண்மையாக அந்த அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. பைபிள் படிக்கும் போது இதெல்லாம் அப்படியே உள்ள ஒரு மாதிரி நான் கேட்டேன். ஒரு சரியான காமெடி தெரியுமா அது? ஆக்சுவலி நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வே ஆஃப் அந்த பைபிளை படிக்கிறதே அப்படியே ஆண்டு பிள்ளைகளே அப்படியே செல்லமாக கூப்பிட்டு ஏதாவது கிடச்சிதான் உங்களுக்கு அப்படின்னு கிடைக்கல, ஒன்று கூட கிடைக்கல, தெரியும்டா அது எப்படி கிடைக்குமா அப்படின்றாரு. ஆனால் இங்கே அவர்கிட்ட எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தது. அவர் சமூகத்தில் தாங்க, அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்கிறதுக்கு போய் யாராவது அலைவாங்களா? நம்ம அந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர்டாக இருக்குது. அது அந்த மேல் வீட்டு அறை கூட பாருங்களேன், அவர் சொல்லுவார், நீங்கள் போங்க, எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கம்பளை விரிக்கப்பட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது, போங்க நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஜீசஸ் வரத்துக்கு முன்னாடி இவர் வழியை ஆயத்தம் பண்ணார். எலியா அவருக்கு ரெடி பண்ணி வச்சார். நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே ஆயத்தமாகிட்டு இருக்குங்க. அவரே வழிங்க, அவரே வழியாக வந்து நமக்கு எல்லாத்தையும் சரி. அவர் என்ன சொல்ற, என்ன கொஞ்சம் முன்னாடி போக விடுப்பா. நான் வசனம்லாம் சொல்லுதில்ல, சமூகம் முன்னாடி போகும், நான் போய் அந்த கோணலால் நேராக்கிறேன், கரடமுட சமமாகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல. நம்ம என்ன பண்ணுறது, அவருக்கு முன்னாடி ஓடுறது. முன்னாடி ஓடி ஆண்டவர் கரண்ட் ஓடு காலு குத்துது. ஆண்டவரே எவன் உன்னை முன்னாடி ஓட சொன்னது? நான் தானே முன்னாடி போய் சமமாகிறேன்னு, நீ எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்றார். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடி ஓடுறது. ஹல்லேலூயா. அவரை முன்னாடி விட்டு பாருங்க. இன்றைக்கி முன்னாடி பின்னாடி இல்லை, இன்றைக்கி நமக்குள்ள. ஹல்லேலூயா. நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உள்ள கேட்கணும் செய்யணும், உள்ள கேட்கணும் செய்யணும், அவரை வாழ வைக்கணும், அவரை நம்ம வாழ்க்கையில் வளர வைக்கணும். அவர் வாழ்ந்து அவள் வளரும்போது எல்லாம் வளருங்க. வளராதது எல்லாம் வளரும். எது எது வளர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வளரும். இங்கே பாருங்க, அவர் அடுத்தது அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, இதுதான் வரப்போறேன் மெயினா. அவர்களை திருப்திப்படுத்திட்டாரு, அவங்களுக்கு தேவையை சந்திச்சிட்டாரு, அவங்க போட்டை நிரப்பிட்டாரு, வலை நிரம்பிடுச்சு, இழுக்க மாட்டல. இப்போ ஆண்டவர் என்னமா சொல்றாரு படிங்க அடுத்த வசனத்தை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியா? ஆண்டவர் இங்க பாருங்க, ஆண்டவரோடு உள்ள உறவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூமியில் தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவரோட தான் வாழ போகிறோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பரலோகத்தில் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நம்ம தேவ தூதர்கள் போல் அங்கே இருந்துருவோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? கடவுளோடு இந்த பூமியில் வாழுவதற்கு, தேவனோடு உறவு கொள்வதற்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அவரை கேட்டார் பாரு, என்ன நீ நேசிக்கிறாயா? இந்த உறவுக்காக எதை வேணா இழக்கிறான் தெரியுமா? அவனுக்கு அவன் இழந்தது 1000 மடங்கு வந்துடும். கிறிஸ்துவ வாழ்க்கை இழக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப வந்துடும். அதை விட அதிகமாக இழக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப அதை விட 1000 மடங்கு வரும். இழக்கிறது திரும்ப கெயின் பண்ணுறது, இழக்கிறது திரும்ப, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது வாழ்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். எதையாவது இழக்க மாட்டான், நான் விட மாட்டேன். ஆண்டவர் இது எப்படி ஆண்டவரை நான் விட முடியும் அப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா
மிஸ் ஆகிடும். அதான் ஆண்டவர் கேட்டார், யோனாவின் குமார் அவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் நீ கேட்குறாரு, எல்லார காட்டிலும் நீ என் மேல் அன்பாக இருக்கிறியா? ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொல்லட்டுமா, நீங்களாம் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அது வாய்ப்பு. இல்லைனா ஒரு ஃபுட்பால் டீமில் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆடணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எல்லாத்த காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவரோடு உறவு கொள்கிற வாழ்க்கை, தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மட்டும் நல்லா வாழ்ந்துட்டோம், அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம். அதாவது நம்ம பார்க்குற பார்வையே, நம்மளுடைய விசுவாசமே, அவர் மேலே நம்ம நம்புகிற நம்பிக்கையே வேற மாதிரி இருக்கும். அவன் பேசுகிற பேச்சு வேற மாதிரி இருக்கும். நெகட்டிவாகவே பேச மாட்டான். மலையை தூக்கி தோளில் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லுவான். அவனுடைய பார்வை அப்படி ஆகிடும். 80 வயசு மலை மேலே ஏறுறாங்கன்னு, மலை மேலே ஏறி ஒரு ராஜ்யத்தை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் மலையில் இருக்கிற பட்டணம் தான் ஜெயிக்கும். 80 வயசு தாத்தா ஏறி போய் அடிக்கிறாருங்க மலையில் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? விசேஷ ஆவி. அது இந்த உள்ளே இருக்கிற ஆவியை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க, வெளியே இருக்கிற எந்த பாவியையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. எது இருந்தால் உள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை, ஆண்டவரை மொத்தம் பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே போயிடுங்க. அவரை நெருப்பு இருந்தாலும் நெருப்பாக தெரியாது. நெருப்புக்குள்ளே உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க, ஸ்டெப்ஸு போட்டுட்டு இருப்பீங்க. நெருப்புக்குள்ளேயோ நெருப்பு என்னையா பண்ணுற? உனக்கு நெருப்புயா, எனக்கு அதெல்லாம் நெருப்பு இல்லையா? சுடுதா? நெருப்புல சுட மாட்டேங்குது, என் ட்ரெஸ்ஸு கூட எரிக்கல. அதுக்கு போய் நீ பயந்துக்கிட்டு இருக்க, அதுக்கு பயந்து போய் விழுந்து வணங்கிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. அது என்ன செய்யுது பாரு, என்ன ஒன்றும் பண்ணலை, ஹீட்டாகவும் தெரியல, என் தலை பாக கூட எரியல, என்னை டேமேஜ் பண்ணலை. நான் போய் நின்ன உடனே என்ன ஹானர் பண்ணி கடவுளும் கூட வந்து நிற்கிறார் அந்த நெருப்பில். அதான் சொன்னது, நீ தண்ணீரை கடக்கிறியா, பயப்படாத, கடந்துக்கோ. அக்கினியில் நடந்து போறியா, நடந்து போய்க்கோ, அது உன் பேரில் பற்றாது, நீ முழுக மாட்ட. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னொன்று படித்தேன் நேற்று, நாலாகமத்தில் எடுத்து படிக்கும்போது தாவீதை குறித்து பார்த்தேன். அவன் அழைப்புக்குள்ளே வரான் பார்த்தீங்களா? அப்பா மிரண்டுட்டேன். 9ஆம் அதிகாரம் 10ஆவது அதிகாரம்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொசிஷனுக்குள்ளே வரும்போது, அந்த அழைப்புக்குள்ளே வரும்போது, தேவனுடைய காரியங்களுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த புத்திரர்கள் 9,000 பேர் வந்தார்கள், இந்த புத்திரர்கள் 15,000 பேர் வந்தார்கள், இவர்கள் 3,000 பேர் வந்தார்கள். 300 பேரை ஒரு ஈட்டியால் கொன்ற அவன் வந்தான், ஒரு 300 பேரை கொன்ற இவன் வந்தான், 1000 பேரை கொன்ற இவன் வந்தான். பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு இவன் ராஜா ஆவானோன்னு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறத பார்க்குறோம். எல்லாம் எங்கெங்கிருந்தோ வராங்க, ஆயிரமான ஜனங்கள் வராங்க. சொல்லட்டுமா, உங்கள் மேலே இருக்கிற அழைப்புக்கு உங்களை தேடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். அவங்களாம் சும்மா வரலையா. நேற்று பார்க்குறேன், வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தின்பண்டங்கள்லாம் கொண்டு வராங்களாங்க, அதை எழுதி வச்சிருக்கிறாருங்க அவரு. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு கொண்டு வராங்க. என்னத்தை சொல்றது, உன் அழைப்பு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு, ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு. மா அப்படின்னு போட்டுச்சு, மா, அத்திப்பழங்கள், உலர்பழங்கள், என்னென்னமோ இந்த நம்ம நட்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வராங்களாம். மானா மாம்பழம் கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். வசனம் சொல்லுது, எல்லாம் ஆசீர்வாதம் வந்த உடனே ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வீட்டில், ஒரு சபையில், ஒரு ஊரில் சொல்லிச்சுக்கோங்க, ஒரு நாட்டில் ஒரு அழைப்புக்குள்ளே ஒருத்தவன் வந்துட்டா போதுங்க, அந்த இடம் மாறிடும், அந்த இடம் மாறிடும். இவனுக்கு பாருங்க, எல்லாம் வந்த உடனே எங்கெங்கேயாவது வராங்க. நான் படிக்கிறேன், 6,000 பேர் வராங்களாம், 9,000 பேர் வராங்களாம். என்னையா நடக்குது?
அப்படி ஜனம் கூடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். தின்பண்டங்கள் வரும், எல்லாம் சரக்கு, எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. வரவங்கெல்லாம் சும்மா வர மாட்டாங்க பாருங்க, தூக்கிட்டு வருவாங்க எல்லாத்தையும். வீடு நிரம்பும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும், எல்லாம் நிரம்பும். அதுதான் பார்த்தேன். நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் வளர்ந்தான் நான் தாவீது. கர்த்தருக்குள்ள நாளுக்கு நாள் வளர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படி வந்து ஒரு அழைப்புக்குள்ளே வந்தனால அந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு தாங்க ஆசீர்வாதம். உங்கள் மேலே என்ன ஆண்டு வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்புக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். தேவனோடு உள்ள உறவு, அந்த உறவை தான் நான் திரும்ப 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 சொல்லுவேன். இருதயம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சீங்கனாலும், ஐயா இந்த வேலையை நான் விட்டுட்டு எப்போ நான் ஆண்டு சமூகத்துக்கு போவேன், எப்போ நான் ஆண்டு சமூகத்தில் உட்காருவேன், அவரை எப்போ நான் ஆராதிப்பேன், நான் துதிப்பேன் அப்படின்னு இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கணும். அதான் கேட்குறாரு, படிங்க பேதுரு படிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் வர்ஷா சிஸ்டர் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் விக்டர் பிரதர் நீங்கள் ஆண்டரை நேசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லணும், ஏய் நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் இயேசுவை நேசிக்க முடியாது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் இயேசு, அந்த அளவுக்கு நான் நேசிப்பேன், எக்ஸ்ட்ரீமாக நேசிப்பேன். அதில் வாழ்ந்து காட்டணுங்க, அப்படி வாழணும். ஹல்லேலூயா. அந்த உறவு தான் நம்மளை உயர்த்தும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதற்கு அவன், ஆமாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதே நீர் அறிவீர் என்றான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எல்லார காட்டிலும் நான் உங்களை நான் நேசிக்கிறேன்னு. ஆண்டருக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்னு. ஆண்டரை ஏமாற்ற முடியாது, அவருக்கு தெரியும். யாரும் இங்கே வேஷம் போட முடியாது. ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதுக்கு கீழே படிங்க. இரண்டாம் தரம் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நீலாம் போனிலப்பா, இவர் வராரு, வந்து அவரை தேடி வந்து அவங்களுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு பரிமாறி எல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்திட்டு அவங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஒரே ஒரு கேட்குறாரு, ஒன்று செய்றியா எனக்காக அப்படின்னு கேட்டார். இந்த இயேசுவுக்காக நீ ஒன்று செய்வியா? நான் உனக்காக மரித்தேன், மூன்றாவது நாள் உயிர்த்தேன். நான் நல்ல மெய்ப்பன்றத உங்களுக்கு நான் வாழ்ந்து காமிச்சேன், உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காமிச்சேன். நான் நல்ல மெய்ப்பன்றதை இப்பயும் காமிச்சேன். என்னை விட்டு ஓடி போனீங்க, ஆனால் நான் உங்களை விடலை. ஆடுகள் பின்னாடி ஓடி வருகிற மெய்ப்பன் போல நான் உங்களையே பின்னாடி ஓடி வந்தேன். அவங்ககிட்ட ஒன்று கேட்டார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஒரு ஆத்துமாக்கள் மேல, ஒரு தேவனுடைய ஆடுகள் மேல ஒரு கரிசனை இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க நிறைவேற்றணும் பாருங்க. அது பேதுருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க நம்ம மேலே என்ன ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை பாருன்றாரு. அந்த அழைப்பை பாரு. உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குதுல்ல, அதை பாரு, அதை பார்த்து வாழு. ஹல்லேலூயா. ஆடுகள், ரட்சிக்கப்படாத ஆடுகள் மேல் அக்கறையாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத கூட்டத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஆடுகள், அவர் இயேசு நமக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை நம்ம பார்க்கணும், அதற்காக வாழணும். அதை ஃபோக்கஸ் பண்ணு. விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டியேப்பா, நீ உனக்கு எவ்வளோ நான் பண்ணேன். நீ மீன் பிடிக்க மாட்ட, உன்னை மனுஷனை தானே பிடிக்க வைக்கணும் அப்படின்னு தானே உன்னை அழைச்சேன். இனி நீ மீன் பிடிச்சது போதும். உன் வலையை மாற்றிட்டேன்ல. முன்னாடி ஒரு வலை இருந்துச்சு, அது மீன் பிடிக்கிற வலை. இப்போ ஒரு வலை வந்துருச்சு பேதுரு கையில், அது மனுஷனை பிடிக்கிற வலை. இந்த வலையை இப்போ வீசுறாரு பேதுரு.
3000 பேர் மாட்டுறாங்க, 5000 பேர் மாட்டுறாங்க. வலை கிளியில இழுக்கிறாரு. ஹல்லேலூயா. அழைப்புக்குள்ளே வந்துடுங்க. உங்கள் மேலே ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுக்குள்ளே வந்துடுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எது இருக்குது எது இல்லை அதெல்லாம் பார்க்காதீங்க. அழைப்பு மேலே ஏறிடுங்க. அந்த அழைப்பு உங்களை தூக்கிட்டு போயிடும். ஆண்டவரோடு உள்ள உறவுக்குள்ளே வந்துடுங்க. அந்த உறவு உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி.